Praise Lord Jesus Christ, blessed May. இன்றைக்கு கூட இந்த BN சீரீஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒரு 6 நாளைக்கு மே 1 to May 6 சங்கீதம் 40 நம்ம வந்து தியானிக்க போறோம். ஓகே, Psalm 40 தான் நம்ம மெடிடேட் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் 3 வெர்சஸ்ல நீங்க வந்து ஃபுல் வீடியோ நீங்க போய் பார்க்கும்போது உங்களுக்கு அது இன்னும் டெப்தா சொல்லியிருக்கும். இதுல என்ன அப்படின்னா, சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்துல சாய்ந்து, அவர் என்னவா கர்த்தர் என்ன பண்றாரா, அவரோட கூப்பிடுதலை கேட்டு அந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, என்ன ஒரு பயங்கரமான குழிலிருந்து, என்ன ஒரு உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் என்னை தூக்கி அவர் கண்மலை மேல் நிறுத்தி என்னோட அடிகளை உறுதிப்படுத்தினார்னு. சோ இன்றைக்கு உங்களோட சூழ்நிலை எப்படி வேணா இருக்கலாம், நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், புலம்பிக் கொண்டு இருக்கலாம், என் சூழ்நிலை இப்படி இருக்கே, ஏன் இவ்வளவு மோசமான காரியங்களா என்னை சுத்தி நடந்து கொண்டு இருக்கு நீங்க நினைக்கலாம். ஆனா நீங்க கர்த்தர் மேல பொறுமையுடன் காத்து கொண்டு இருந்தீங்கன்னா, அவர் உங்களை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுப்பார், அந்த உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து அவர் கண்மலை யார், நம்மளோட கர்த்தர் தான், அவர் மேல உங்களோட வாழ்க்கைய உறுதிப்படுத்துவார். ஆமேன். அது மட்டும் இல்ல, 3ஆம் வசனத்துல சங்கீதக்காரன் இப்படி சொல்லி போறாரு, என்ன அப்படின்னா, கர்த்தரை துதிக்கும் ஒரு புது பாட்டை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு. சோ நீங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்யற காரியங்களை கண்டு, நன்மைகளை கண்டு, உங்களோட வாயில கர்த்தர் புது பாட்டை, அவரை துதிக்கும்படி புது பாட்டை கொடுப்பாரு. அதை கேட்டு அநேகர் கர்த்தரை நம்புவார்கள். ஆமேன். சோ இன்றைக்கு நீங்க இந்த பூமியில இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. கர்த்தர் உங்களை வைத்து பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமேன். God bless you. Have a blessed day.